இயேசுவில் பிரியமானவர்களே, மத்தேயு 8வது அதிகாரம் 5 13 வரைக்கும் உள்ள வசனங்களிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஒரு மனிதனை, சிக் பெட்ல இருந்த ஒரு மனிதனை சுகப்படுத்துகிறதை நாம் வாசிக்கிறோம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று பார்ப்பீர்களே, ஆனால் இந்த மனிதனுக்காக இந்த மனிதனுக்காக வேண்டுகிறவர்கள் அவரிடத்துல கேட்குறாங்க, இந்த மாதிரி சுகவீனமாக இருக்கிறாங்க, நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா சுகமாகும் என்று. அப்போ நம்ம ஆண்டவர் அவருடைய விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்படுகிறார் என்ற ஒரு வசனம் அங்கே இருக்கிறது. Jesus marveled at the faith of this man who pleaded Jesus to heal his household, his servant. இப்போ என்ன இதில் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட சில பேர் கேட்பாங்க, நாங்கள் அந்த க்ரூசைடுக்கு போக முடியலை, இல்லைன்னா இந்த ஒரு புண்ணிய தலத்துக்கு போக முடியலை, அங்கே போனால் தான் ஹீலிங் கிடைக்கும். அப்படி இல்லை, நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய, இந்த செய்தியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த இடத்திலிருந்து தேவனை நோக்கி, கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் ஜெபிப்பீங்களே ஆனால், ஆண்டவரே நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு சொல்லி ஜெபிப்பீங்களே ஆனால், இந்த நேரத்திலே ஒரு சுகம் உண்டு. Distance doesn't matter for Jesus. Your faith matters. அவர் மேலே நீங்கள் வச்சுக்கக்கூடிய விசுவாசம் பெரிதாக இருக்கிற பட்சத்தில் இன்றைக்கே அந்த ஹீலிங் வரும். இயேசுவின் நாமத்தினால ஆமென்.